வணக்கம் மக்களே. முன்னாடி வந்த பிரிடேட்டர் படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதை தொடர்ந்து வந்த அடுத்த பார்ட்டு தான் இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1719, அதாவது பெருசாக ஆயுதங்கள் எதுவுமே கண்டுபிடிக்காத அந்த காலகட்டங்களில் ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மாதிரி பிரிடேட்டர்கள்லாம் வந்திருந்தா எப்படி இருக்கும். கமான்ச்சி அப்படிங்கிற ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க பெருசாக எந்த ஆயுதமே இல்லாமல் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான பிரிடேட்டரை எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆரம்பத்தில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்போட இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். அப்படிப்பட்ட படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அதிகாலை விடிகிற நேரம் மலைக்கு நடுவில் ஒரு ஆறுன்னு சொல்லி ஒரு அழகான சீனரியை காட்டுறாங்க. அங்க ஒரு குடிசையில ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின் நரு. பக்கத்திலேயே அவ செல்ல பிராணியான நாய் சாரியும் இருக்கு. இப்ப இவளை யாரோ காலங்காத்தாலேயே தூங்கிக்கிட்டு இருக்கோல எழுப்பி போய் வேலையை போய் பாருன்னு சொல்லி எட்டி உதச்சி எழுப்புறாங்க. அவளும் எந்திரிச்சு பேக்கை மாட்டிட்டு வெளியே வந்து நின்று பாக்குறா. ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேக்கை மாட்டிட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. இவளும் நாயை கூட்டிக்கிட்டே கிளம்புறா. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள், அதாவது கிழங்கு காய்கறி இதெல்லாம் பறிக்கிறதுக்காண்டி கிளம்புறாங்க. இவளும் போய் ஒரு கோடாரியை வச்சு ஒரு கிழங்கெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கா. அதே கோடாரியை வச்சு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரே இடத்துல குறிப்பாத்து கோடாரியை வீசி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்க்கும்போது இவ புதுசா பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப நாளா இதே மாதிரியே பிராக்டிஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் இவ பக்கத்துல ஒரு மான் ஒண்ணு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வேட்டையாடுறதுக்காண்டி இவ ட்ரை பண்றா. ஆனா அது தப்பிச்சு எப்படியோ ஓடி போயிருது. அந்த டைம்ல அவளோட நாயோட சத்தம் கேட்டு அவ அங்க போய் பாக்குறா. அந்த நாயோட வால் பாத்தீங்கன்னா விலங்குகள்லாம் வேட்டையாடக்கூடிய அந்த பொறியில போய் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அதை மெதுவா எடுத்து விட்டுட்டு இப்ப பேக்ல இருந்த ஒரு மருந்தை எடுத்து அந்த நாயோட வால்ல மெதுவா தடவி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப வானத்துல ஒரு பயங்கரமா ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அதை கேட்டுட்டு இவளும் போய் பாக்குறா. அப்ப வானத்துல நெருப்பு மாதிரி மேகத்துக்கு நடுவுல ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இங்கதான் அந்த படத்தோட டைட்டிலே போடுறாங்க. இந்த படத்தோட பேரு பாத்தீங்கன்னா பிரே. அடுத்த சீன்ல ஒரு கழுங்கு ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு. அதை வேட்டையாடுறதுக்காண்டி நரு குறி வைக்கிறா. பக்கத்திலேயே அவனோட அண்ணன் டாபி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல வேட்டைக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்ன அன்னைக்கு நானும் அவரும் இந்த மலைக்கு மேல ஏறி வேட்டைக்கு போனோம். அப்ப நீ ரொம்ப சின்ன பிள்ளை, அம்மா கூட அந்த மூலிகை பறிக்கிறதுக்காண்டி நீ போயிருந்த. அந்த மலைக்கு மேல நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வேட்டையாடணும். அப்படி சொல்லிக்கிட்டே அந்த கழுகை இவன் அடிச்சு வேட்டையாடிறான். அதுக்கப்புறம் சொல்றான், நீ அந்த டைம்ல தூங்கிக்கிட்டு இருப்ப அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப நேரமா நீ குறி பார்த்துக்கிட்டு இருக்க, நீ அடிக்காம விட்டுட்ட அப்படிங்கறத இவன் சொல்லி காட்டுறான். ஆனா அதுக்கு நரு என்ன சொல்றா அப்படின்னா, நீ இப்ப அதை அடிச்சு என்ன பிரயோஜனம், ஆத்த தாண்டி போய் தான் நீ அதை எடுக்கணும். ஆனா நான் அந்த கழுகு வட்டம் போட்டு திரும்பி இங்கேயே வந்த உடனே நான் அடிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நரு பாத்தீங்கன்னா ஒரு அறிவு கூர்மையோட இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இவ இதை சாதாரணமா சொன்னாலும் பின்னாடி இவ மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போறா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. கூடவே டாபி கிட்ட, நான் காலையில இந்த புராண கதைகள்ல வர்ற மாதிரி வானத்துல ஒரு மிகப்பெரிய பறவையை பார்த்தேன். அப்போ நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது என்னோட வேட்டைக்கான ஒரு நேரம், நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு டாபி, ஓ அப்படியா, நீ நிஜமாவே ரெடி ஆயிட்டியா, அப்படின்னா உன்னை வேட்டையாட வர்றதை நீ வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் பேசுறத வச்சு பார்த்தா இவ மத்த பொண்ணுங்கள் மாதிரி இல்லாம தைரியமா மிருகங்கள்ல வேட்டையாடணும்னு சொல்லி இவ நினைக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. கட் பண்ணா அடுத்த சீன்ல இவ அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அம்மா அங்க ஏதோ ஒரு மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே அவங்க தான் மூலிகள்ல வச்சு மருந்து ரெடி பண்ணி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நரு பாத்தீங்கன்னா கையில ஒரு மீனை எடுத்துட்டு போயிருப்பா. அதை கட் பண்ணி செல்லப்பிராணியான சாரிக்கு கொடுக்குறா. அவங்க அம்மா ஒரு மூலிகை ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொட்டு பார்த்தேன், நீங்க ஒரு மூலிகையை சேர்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதை எடுத்து பார்க்கும்போது அவ சொன்ன மாதிரியே அந்த பேக்ல ஒரு மூலிகையே மறந்து விட்டுறாங்க. நரு அந்த கோடாரியை வச்சு அந்த மீனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா காய்கறியை கட் பண்றதுக்காண்டி அந்த கோடாரியை உங்ககிட்ட விட்டுட்டு போனாரு அப்படின்னு. அதுக்கு நரு சொல்றா, காலையில இந்த கோடாரியை வச்சு நான் ஒரு மானை வேட்டையாடி இருப்பேன், ஆனா அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் அதை நான் வேட்டையாடி இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா, ஆல்மோஸ்ட் நம்ம திங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நக்கலா பதில் சொல்றாங்க. இங்க பாரு நரு, நீ மத்த விஷயம் எல்லாமே நல்லா பண்ற, எதுக்காண்டி நீ வேட்டையாடணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நரு சொல்றா, நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னால வேட்டையாட முடியாதுன்னு, அதுக்காண்டி தான் நான் வேட்டையாடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டாமி அவன் வேட்டையாடின அந்த கழுகை தூக்கிக்கிட்டு இப்ப வீட்டுக்குள்ள வரான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, பாத்தியா இந்த காத்துலயும் என் பையன் எவ்வளவு பெரிய கழுகை வேட்டையாடி வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்போ கோடாரியை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா நரு. அவங்க அம்மா நக்கலா, நீ ஷார்ப் பண்ண வரைக்கும் போதும், இந்த மருந்தை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவளை அனுப்பிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு பயங்கரமான
சத்தத்தோட ஒரு ஏலியன் ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு பிரெடேட்டரை அங்க இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து போகுது. இந்த ஷிப்பை பார்த்துட்டு தான் நரு தண்டர் பேட் அப்படின்னு டாபி கிட்ட சொல்லியிருப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நரு அவங்க அம்மா சொன்ன மூலிகை எல்லாம் பறிச்சு அந்த பேக்ல வச்சு மெதுவா வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ஆளுல ஒருத்தரை சிங்கம் இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் அந்த பையனை தேடி போறாங்க. த்ரில்லிங்கான சத்தத்தோட எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள போறத காட்டுறாங்க. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருக்கிறவன் ஒருத்தன் அதை பார்த்து குறி வைக்கிறான். பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து நருவும் அந்த சாரியும் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம இவன் மறைஞ்சிருந்து வந்திருந்திருப்பா. நீ இப்படி வந்திருந்தனா நான் உன்னை குறி வச்சு அடிச்சிருந்திருப்பேன்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பையன் சொல்றான். யாரு மறைஞ்சிருந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி அவ கோபமா சொல்றா. அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன், உன்னை யாரு கூப்பிட்டா, நாங்க ஒன்னும் அவ்வளவு தூரம் போகலையே, எங்களுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ஆளு தேவையில்லைன்னு சொல்லி ரொம்ப நக்கலா பேசுவான். அதை கேட்டு மத்தவங்களும் சிரிக்கிறாங்க. அதுக்கு டாபி சொல்றான், அவ நம்ம கூடவே இருக்கட்டும், நம்மள கரெக்டா ட்ராக் பண்ணி வந்திருக்கா, ஒருவேளை தேடி போறவன் கிடைச்சிட்டானா அவனுக்கு மருத்துவம் பாக்குறதுக்காண்டி இவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் நரு கிட்ட, நீ அந்த சிங்கத்தை கண்டுபிடிக்கணும், என்னால முடியும்னு சொல்லி சொல்றா. அது எனக்கும் தெரியும்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு காத்துல ஊர்ந்து போற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பிரெடேட்டர் இருக்கு. அது மேலதான் அந்த எறும்பு ஊறிக்கிட்டு இருக்கு. இத ஒரு எலி பிடிச்சு சாப்பிடுது. இந்த பக்கம் ஒரு பாம்பு அந்த எலிய குறி வச்சு டபக்குன்னு பிடிச்சிருது. அப்படி பிடிக்கும் போது அந்த பிரெடேட்டர் மேல அது இடிச்சிருது. அப்ப பக்கத்துல ஏதோ இருக்குன்னு நினைச்சு அதை தாக்க சீரும் போது பிரெடேட்டர் அந்த பாம்பை கொன்றுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அந்த சிங்கத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சாரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்ன கண்டுபிடிக்குது. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ மிருகத்தோட கழிவுன்னு நினைச்சு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நரு பக்கத்துல இருக்கிற செடியில பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருக்கு. அதை கவனிச்சு எடுத்து பாக்குறா. திரும்பவும் மறுபடியும் உள்ள அவங்க தேடி போறாங்க. அங்க ஒரு மரத்துக்கு அடியில இவங்க தேடி போனவங்க சில காயங்களோட விழுந்து கிடக்குறான். நரு பாத்தீங்கன்னா அவகிட்ட இருந்த சில மூலிகைகளை வச்சு அவன் காயம் இறந்த இடத்துல எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றா. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போகிறதுக்காண்டி மரக்கட்டையை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்றாங்க. அந்த சிங்கத்தை தேடி காட்டுக்குள்ள போறதா அந்த டாபி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நரு பாத்தீங்கன்னா நானும் உன் கூட வாரேன்னு சொல்லி சொல்றா. இல்ல நான் தனியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் எப்படி உயிரோட இருக்கான்னு சொல்லி நீ நினைச்ச, சிங்கம் ஒன்னும் அவனை சும்மா விட்டுட்டு போகல, அது எதையோ பார்த்து பயந்துதான் இங்க இருந்து ஓடி இருக்குன்னு சொல்லி சொல்றா. நானும் அதை கவனிச்சேன், நீ அவங்க கூடயே ஒரு ஹெல்ப் காண்டி நீ இருன்னு சொல்லிட்டு டாபி சிங்கத்தை தேடி அந்த காட்டுக்குள்ள போறான். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு குளிர போகுதுன்னு சொல்லி ஒருத்தன் அவனுக்கு போத்தி விடுறான். அப்போ வேண்டாம், நான் கொடுத்த மருந்து அவன் பிளட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கலந்துகிட்டு இருக்கு, வாமா இருந்தா மருந்து வேலை செய்யாம பிளட் வெளியே வந்துரும் சொல்லி சொல்றா. அப்ப சாரி பாத்தீங்கன்னா எதையோ நோட் பண்ணிட்டு முன்னாடி போகுது. நருவும் பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்து சாரியை நோக்கி போறா. மத்தவங்க பாத்தீங்கன்னா இவளை கவனிக்காம அப்படியே அவங்க போயிடுறாங்க. அப்ப நரு கிட்ட போய் பாக்குறா. பிரெடேட்டர் கொன்ன பாம்பு பாத்தீங்கன்னா அங்க தோலே இல்லாம கிடக்குது. அப்ப ஒரு த்ரில்லிங்கான மியூசிக் ஒண்ணு போகுது. அப்ப நரு கிட்ட போய் பாக்குறா. அந்த பாம்பு திடீர்னு துடிச்சு செத்து போயிருது. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலடி தடமும் இருக்குது. அதுக்கு பக்கத்துல இருக்க மரத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா ரத்த கரையும் இருக்கு. இவ அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா போனவங்க திரும்பி அங்க வந்துடுறாங்க. அப்போ அந்த காலடி தடத்தை பார்த்துட்டு ஏதாவது கரடி வந்திருக்குன்னு சொல்லி அவன் சொல்றான். இல்ல இது கரடி இல்ல, இது ஏதோ பெரிய மிருகம் மாதிரி இருக்குன்னு சொல்லி நரு சொல்றா. இங்க இருந்து நம்ம சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லி சொல்றான். இல்ல என் அண்ணன் கிட்ட இதை பத்தி நான் ஒரு எச்சரிக்கை சொல்லணும்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்புறா. அவ கூடவே ஒரு துணைக்கும் ஒருத்தன் போறான். இப்ப அந்த மரத்துக்கு மேல செத்து போனா அந்த பாம்போட எலும்பு அங்க கிடக்குது. என்னன்னா அந்த பாம்பு உயிரோட இருக்கும் போதே அதோட எலும்பை மட்டும் உரிச்சு தோலை தனியா உரிச்சு அதை கொண்டிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இவங்க உள்ள போன இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும், அடுத்து என்ன நடக்க போறதுங்கிற ஒரு பயம் நமக்குள்ள வரும். அப்புறம் அடுத்த சீன்ல கரு கும்முன்னு இருக்கிற ஒரு இருட்டுல அவங்க அண்ணனை தேடி இவ போய்கிட்டு இருக்கா. யாரோ டக்குன்னு அவளை பிடிச்சு இழுத்துறாங்க. பார்த்தா அது டாபி. தீப்பந்தம் வேண்டாம், அது சிங்கத்தை பயப்படுத்தும் சொல்லி அந்த தீப்பந்தத்தை அணைச்சிடறான். நாம இப்போ சிங்கம் வேட்டையாடுற எல்லைக்குள்ள இருக்கோம், நீங்க எதுக்கு திரும்ப உள்ள வந்தீங்கன்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் ஒரு பெரிய கால் தடத்தை பார்த்தேன்னு சொல்லி நரு சொல்றா. அதுக்கு நான் கரடியெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லி அந்த டாபி சொல்றான். அது கரடி இல்ல, அந்த கால் தடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தது, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கால் தடத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்றா. அதே மாதிரி அது ஒரு பாம்போட எலும்பை தனியா உரிச்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. எது இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம சிங்கத்தோட குகைக்குள்ள இருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம இதை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பதுங்கி பதுங்கி மெதுவா போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல ஏறி அதுக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அதை வேட்டையாடி தீரணும்னு சொல்லி சொல்றாங்க. நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணி நமக்கு எதுவுமே கிடைக்கலனா என்ன பண்றதுன்னு சொல்லி நரு கேக்குறா. உனக்கு பயமா இருந்தா நீ இந்த மரத்து மேல ஏறி உக்காந்துக்கோன்னு சொல்லி இந்த கூட வந்தவன் நக்கலா சொல்றான். இப்ப டாபி நரு சொன்ன மாதிரியே செய்யலாம்னு சொல்லிட்டு நரு கிட்ட இதுதான் கரெக்டான டைம், இதுதான் உனக்கான வேட்டையாடுற நேரம் அப்படின்னு சொல்றான். சிங்கத்தை பார்த்தேன்னா அதுகிட்ட நீ சொல்லு, உன்னால எவ்வளவு தூரம் போக முடியும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப நருவும் அவன் கூட வந்தவனும் மரத்து மேல ஏறி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட அம்பை பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பண்ண
பண்றத பார்த்து இவன் கூட வந்தவன், உனக்கு பயமா இருக்குன்னா அதை எவ்வளவு ஷார்ப் பண்ணாலும் உனக்கு என்ன பிரயோஜனம், நீ ரெடியா இருக்கியா, நீ முதல் தடவையா அந்த சிங்கத்தை பார்க்க போற, அதோட வாய் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூர்மையான பற்கள் நிறைய இருக்கும், அந்த பல்லால உன்னோட சதையும் எலும்பையும் கடிச்சு கொதறதுக்கு அது ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். கீழே பாத்தீங்கன்னா டாபி அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல நிறைய எரை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். மரத்துக்கு மேல இவ்வளவு நேரம் பயங்கரமா பேசி நருவை பயமுறுத்திக்கிட்டு இருந்த இவனை பயங்கரமான ஒரு சத்தத்தோட சிங்கம் இவனை அடிச்சுட்டு போகுது. கதறி போன நரு எந்திரிச்சு அதை கொல்றதுக்கு ட்ரை பண்றா. அங்க இங்கன்னு ஜம்ப் பண்ணி மரத்துக்கு மேல சிங்கம் ஏறிடுது. முதல் தடவையா சிங்கத்தை நரு நேருக்கு நேரா பாக்குறா. இந்த சீன் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா செம்ம சூப்பராவே இருக்கும். அவளை கொல்றதுக்கு இந்த சிங்கம் பாத்தீங்கன்னா மெதுவா அவளை நெருங்கி போகுது. அந்த மரக்கிளையோட எட்ஜி வரைக்கும் பாத்தீங்கன்னா நரு போயிடுறா. அப்போ அங்க பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டு அங்க நரு திரும்பி பாக்குறா. அங்க அந்த பிரெடேட்டர் வந்துருச்சு. அதோட சத்தம் தான், அதை கேட்டு பயந்து போய் அவ அங்கிருந்து கீழே விழுந்துடுறா. அப்புறம் கட் பண்ணா நரு பாத்தீங்கன்னா வீட்டுல படுத்து இருக்கா. அவங்க அம்மா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பயந்து போய் முழிச்சு பாக்குறா. சிங்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேக்குறா. டாபி அதுக்கு பின்னாடி போயிருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. எப்படினாலும் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்றா. இல்ல வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு, சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பையன் இப்ப உயிரோட இருக்கான், அதுக்கு காரணமே நீதான், நீ கொடுத்த மருந்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் அவ கேட்காம காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி டாபிக்கு என்னோட உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவனுக்கு உன்னோட ஹெல்ப் எல்லாம் தேவைப்படணும்னா அவன் எதுக்கு உன்னை வந்து இங்க விட்டுட்டு போகணும், வேட்டையாடுறங்கிறது ஒரு மிருகத்தை கொல்றதுன்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அப்படி கிடையாது, நாம உயிர் வாழ்றதுக்காண்டி தான் நம்ம அந்த வேட்டையை ஆடுறோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வெளியில ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. டாபி பாத்தீங்கன்னா அந்த சிங்கத்தை கொன்னு அதோட தலையையும் அதோட உடம்பையும் தனியா தூக்கிக்கிட்டு வரான். அதை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஊருக்கு அடுத்து டாபி தான் ஊர் தலைவர்னு சொல்லி அவனை ஒரு மாதிரியா பாராட்டி கௌரவப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நரு மட்டும் பாத்தீங்கன்னா கோவமா அங்க இருந்து திரும்பி போறா. அப்போ டாபி நருவை கூப்பிட்டு நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னு சொல்லி சொல்றான். இல்ல நம்ம இன்னும் அதை முடிக்கல, அங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்குது, நான் மயக்கம் போறதுக்கு முன்னாடி ஒரு நெருப்பால ஆன உருவம் ஒண்ணு நான் அந்த மரத்து மேல பார்த்தேன், அங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அவ திரும்ப அதவே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி வேற ஏதாவது அங்க இருந்திருந்தா நான் அதையும் கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த டாபி சொல்றான். நாம திரும்பவும் அங்க போகணும், அதே மாதிரி அந்த எல்லையும் தாண்டி போகணும்னு சொல்லி சொல்றா. முடியாதுன்னு சொல்லி டாபி சொல்லும் போது சரி அப்போ நான் தனியாவே போறேன்னு சொல்லி சொல்றா. இல்ல உன்னால முடியாதுன்னு சொல்லி அவன் திரும்பவும் சொல்றான். ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா போர் தலைவரே அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது பெர்மிஷன் பொறுத்தது இல்ல, நான் மறுபடியும் நான் உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கும், அதுக்கு அவ என்னால வேட்டையாட முடியும்னு சொல்லி ரொம்ப திமிராவே சொல்றா. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், ஆமா அதுக்கு நீ ட்ரை பண்ண, ஆனா உன்னால அது முடியல, நான் தான் அந்த சிங்கத்தை வேட்டையாடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில நருவும் டாமியும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க அம்மா நருவை மட்டும் எட்டி உதைச்சி எழுப்புறாங்க. எழுந்து வெளியே வந்து பாக்குறா. எல்லா பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா காய்கறி பறிக்கிறதுக்காண்டி கிளம்பி போறாங்க. ஆனா நரு யோசிச்சு அந்த நாயை கூட்டிட்டு ஆப்போசிட்ல அந்த காட்டுக்குள்ள பிரெடேட்டரை தேடி கிளம்புறா. அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு வெறியோட ஒரு முடிவு பண்ணி ரொம்ப தூரம் கடந்து காட்டுக்குள்ள போறா. அப்போ ஒரு இடத்துல பிரெடேட்டரோட கால் தடமும் மரத்து மேல அதோட ரத்த கரையும் இருக்கு. ஒரு குச்சியை எடுத்து அதோட கால் தடத்தை அளந்து பாக்குறா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா வெட்ட வெளியில ஒரு முயலை காட்டுறாங்க. அத ஒரு நரி வேட்டையாடுறதுக்காண்டி குறிப்பாக்குது. இது ரெண்டையுமே பிரெடேட்டர் பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நரி பதுங்கி வர்ற பார்த்த இந்த முயல் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி வேகமா ஓட ஆரம்பிக்குது. என்னதான் அது வேகமா ஓடுனாலும் அந்த நரி இதை துரத்தி பிடிச்சிருது. பிடிச்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பிரெடேட்டர் மேல மோதி விழுந்துருது. கண்ணுக்கு தெரியாதனால ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டே அதை நோக்கி வேகமா ஓடுது. அப்போ பிரெடேட்டர் அதோட கூர்மையான ஆயுதத்தை வச்சு அதை பிடிச்சு அதோட உடம்ப கிழிச்சு முதுகு எலும்போட சேர்த்து அந்த நரியோட தலைய தனியா கட் பண்ணி எடுத்துருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நரு அந்த முயலை வேட்டையாடுறதுக்காண்டி பயங்கரமா குறி வச்சு அடிக்கிறா. ஆனா ஒரு அடியில கூட அந்த முயல் மாட்ட மாட்டேங்குது. அப்பதான் அவ கவனிக்கிறா அந்த கோடாரிய ஒவ்வொரு தடையும் ஏம் பண்ணி அடிக்கும் போதும் அதை போய் எடுத்துட்டு வர்றதுல அவ டயர்ட் ஆயிடுறா. அதை யோசிச்சுட்டு அங்க இருக்கிற மர பட்டையெல்லாம் எடுத்து கயிறு மாதிரி செஞ்சு கோடாரியில கெட்டிடுறா. இப்போ ஸ்பீடா மரத்துல அடிச்சு பிராக்டிஸ் பண்றா. இப்போ அந்த கோடாரியை எடுக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இவ டெக்னிக்கலா பண்ற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா கடைசியில இவளுக்கு பயங்கரமா யூஸ் ஆகுது. இப்போ அந்த முயலை கரெக்டா வேட்டையாடி இப்போ அதை சமைச்சு சாப்பிடுறா. திரும்பவும் நருவும் சாரியும் இப்போ அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ இந்த பக்கம் பிரெடேட்டர் வேட்டையாடின அந்த நரியோட தலையில ஒரு ஃபயர் ஸ்ப்ரேவை அடிக்குது. அடிச்ச உடனே அந்த தலையில இருந்த சதையெல்லாம் உருகி போய் இப்ப வெறும் மண்டை ஓடு மட்டும் இருக்குது. அந்த தலையை எடுத்து பிரெடேட்டரோட ட்ரெஸ்ல மாட்டிக்கிட்டு இப்ப அது கிளம்புது. இப்படி ஒரு பக்கம் பிரெடேட்டர் இன்னொரு பக்கம் நருன்னு சொல்லி இந்த சீனை மாத்தி மாத்தி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்ப சந்திப்பாங்கங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ள
நாளைக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நரு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமாவே ஷாக் ஆயிடுறா. இப்ப காட்டுக்குள்ள நிறைய காட்டு எறும்புகள்லாம் பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டு அதோட தோல் எல்லாமே பாத்தீங்கன்னா உரிக்கப்பட்டு கிடக்குது. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி பக்கத்துல போய் அந்த உயிரினங்களுக்கு அவங்களோட பாஷையில அஞ்சலி செலுத்துறா. அப்போ அது பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒரு சுருட்டு ஒண்ணு இருக்குது. அதை எடுத்து பாக்குறா. அப்போ நமக்கே புரியும் இது பிரிடேட்டரோட வேலையில இது வேற யாரோ ஒருத்தவங்க பண்ணிருக்காங்கன்னு. நருவும் பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சந்தேகப்படுறா. அப்புறம் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரிடேட்டர் வந்து மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வருது. அங்க நருவோட காலடி தடத்தை பார்த்துட்டு அதை பின்தொடர்ந்தே வருது. நரு பார்த்த அதே விஷயத்தையும் பிரிடேட்டர் அங்க பாக்குது. இப்ப நருவும் சாரியும் போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த நாய் பாத்தீங்கன்னா காணாம போயிருது. நரு பாத்தீங்கன்னா ஷாரி ஷாரின்னு கூப்பிட்டுக்கிட்டே வாரா. அப்போ திடீர்னு ஒரு புதற்குழிக்குள்ள விழுந்துடுறா. அப்போ அவ டக்குன்னு யோசிச்சு அவ கையில வச்சிருக்கிற கோடாரியை எடுத்து பக்கத்துல இருக்கிற மர பட்டையில தூக்கி வீசுறா. முதல்ல அது சரியா போய் மாட்டவே மாட்டிக்குது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதற்குழிக்குள்ள இவ உள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கா. கடைசியில அவன் முகம் மட்டும்தான் இப்ப வெளியே தெரியுது. கடைசியா ட்ரை பண்ணி இப்ப அந்த கோடாரியை ரொம்ப வேகமா வீசுறா. இந்த டைம் அது கரெக்டா போய் அந்த மரம் இடையில போய் மாட்டிக்கிடுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கயரை பிடிச்சு இழுத்து இப்ப மெதுவா வெளியே வந்துடுறா. வெளியே வந்த உடனே இப்ப அந்த கோடாரியில சேரும் சகதியுமா இருக்கு. அதை இப்ப கழுவிக்கிட்டு இருக்கா. இப்ப சாரியும் பாத்தீங்கன்னா அவனோட பங்குக்கு ஒரு எலிய வேட்டையாடிட்டு இப்ப அவனும் வந்து அங்க நிக்கிறான். அதை பார்த்துட்டு இவ உன்னோட வேட்டையை நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா சவுண்டு கேக்குதுன்னு சொல்லி நருவும் சாரியும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய கரடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிருகத்தை கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதை ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரடியும் பாத்தீங்கன்னா அப்படியே மோப்பம் பிடிச்சு இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருது. இதை பார்த்துட்டு நரு அதை வேட்டையாடலான்னு குறி வச்சு அம்ப விடுறா. இப்போ அந்த கயிறு கட்டாயி மிஸ் ஆயிருது. இதை பார்த்து பயங்கரமா கோபமான கரடி இவங்களை தாக்குறதுக்காண்டி ஓடி வருது. திரும்பவும் இவ அந்த கயிறை கட்டுறதுக்குள்ள அந்த கரடி இவ பக்கத்திலே வந்துருது. அப்ப சாரி பாத்தீங்கன்னா அதை திசை திருப்புறதுக்காண்டி அங்க இருந்து ஓடிடுறான். கரடியும் பாத்தீங்கன்னா அதை பின்னாடியே துரத்திட்டு ஓடுது. நரு இப்ப கயிறை கட்டி ரெடி பண்ணிட்டு கீழே இறங்கும் போது சாரி ஓடி வருது. பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த கரடியும் பாத்தீங்கன்னா இவளை நோக்கி ஓடி வருது. அப்புறம் இவ பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு மிதந்து போய் அங்க இருக்கிற ஒரு மர கிளைக்குள்ள மாட்டிக்கிறா. கரடியும் பாத்தீங்கன்னா அவளை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்றது. தலையை மட்டும் அந்த கிளைக்குள்ள விட்டு பயங்கரமா இவளை கடிக்கலான்னு ட்ரை பண்ணுது. இப்படி வெறித்தனமா கத்திக்கிட்டு இருக்க கரடி பாத்தீங்கன்னா திடீர்னு சைலண்டா மாறிடுது. இப்ப நருவுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. கரடி பார்த்தா அந்த பிரிடேட்டரை பார்த்துட்டு தான் இங்க இருந்து அங்க போயிருக்கு. இப்போ அந்த கரடி பாத்தீங்கன்னா அந்த பிரிடேட்டரோட சண்டை போடுது. இதை பார்த்துட்டு நரு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறா. ஃபர்ஸ்ட் டைமா நரு இப்பதான் அந்த பிரிடேட்டரை நேரா பாக்குறா. அந்த சண்டையில ஒரே அடியில கரடி அப்படியே நேரா வந்து நரு பக்கத்திலே வந்து விழுந்துருது. அப்படியே அந்த கரடியை பிடிச்சி இழுத்து தலைக்கு மேல தூக்கி அதோட வயித்தெல்லாம் கிழிச்சு ரத்தம் வர வர கொடூரமா சாகடிக்குது. இதை பார்த்த நரு பயந்து போய் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டே போய் தப்பிச்சிடுறா. பிரிடேட்டர் இதை நோட் பண்ணாலும் இப்ப அங்க வந்து அவளை அட்டாக் பண்ணவே இல்ல. தப்பிச்சு போன நரு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்களோட இடத்தை சேர்ந்த பசங்களை பாக்குறா. அவங்களோட அண்ணன் தான் இவளை தேடி பிடிச்சு கூட்டு வர்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பையன் ஒருத்தன் சொல்றான். அவங்க கிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. எதை? அந்த கரடியவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல அதுவோட இது ரொம்ப பெருசு, ஒரே கையால கரடியவே தூக்கி அடிச்சு கொன்றுச்சுன்னு சொல்லி சொல்றா. சின்ன வயசுல கேட்ட கதையில வர்ற மான்ஸ்டரை பாத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு சிரிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் இவங்க நம்ப போறது இல்லைன்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போக ட்ரை பண்றா. அப்போ அவளை இவங்க அடிக்கிறாங்க. அப்புறம் இவளும் சண்டையெல்லாம் போட்டு அவங்களையும் இவ அடிக்கிறா. கடைசி அவளை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல கெட்டி போட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த பிரிடேட்டர் பாத்தீங்கன்னா மேல இருந்து அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கும். அவகிட்ட இருந்த கோடாரியும் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க புடுங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க. ஏதோ வர்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாருமே குறி வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க. ஒருத்தன் மட்டும் கிட்ட போய் மெதுவா அது என்னன்னு சொல்லி பாக்குறான். ஏதோ சின்ன மிருகன்னு சொல்லி அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் உடம்புல ரெட் கலர்ல 3 லைட் ஒண்ணு தெரியுது. இன்னும் புரியாம இவங்க எல்லாருமே ஆச்சரியமா அதை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கங்க போற லைட் பாத்தீங்கன்னா கரெக்டா இவன் கண்ணுக்கு குறி வைக்குது. அப்போ டக்குன்னு ஒரு 3 அம்பு பாஞ்சு வந்து இவன் உடம்புல குத்தி இவன் அந்த இடத்துலயே செத்து போயிடுறான். நருவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பிரிடேட்டர் தான் அந்த இடத்துல வந்துருச்சுன்னு சொல்லி இந்த கை கட்டை அவுத்து விட சொல்றான். இவனுங்க அந்த கட்டை அவுத்து விடாதனால பக்கத்துல இருக்கிற மர கட்டையில பாத்தீங்கன்னா அந்த கைத்தை அருன்னு அறுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் வந்து தாக்குச்சுன்னு சொல்லி மத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அப்படி இன்விசிபிளா வந்த பிரிடேட்டர் பாத்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்கிற அம்பை ஒவ்வொன்னா எடுத்து இப்ப லைட்டா விசிபிளா தெரியுது. இதை பார்த்துட்டு அவங்க குறி வச்சு இப்ப கரெக்டா அடிக்கிறாங்க. இப்பதான் அதோட உருவம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா தெரிய ஆரம்பிக்குது. இப்பதான் அதோட முகத்தையே நமக்கு நேரா காட்டுறாங்க. அதோட பலம் என்னன்னு தெரியாம அது கூட சண்டை போடுறதுக்காண்டி இவங்க ட்ரை பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நரு பாத்தீங்கன்னா அவன் செத்தவன் கையில இவளோட கோடாரி இருக்குது. சோ அதுல போய் அந்த கயிறை கட் பண்றா. அப்போ அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவன ஒருத்தன்
ஒருத்தனோட கையை வெட்டி அதோட ஸ்டைல அவனோட தலையை மட்டும் தனியா தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிருது. இன்னொருத்தனை கொல்றதுக்கு முன்னாடியே நரு அந்த கோடாரியை எடுத்து இப்ப அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறா. இப்போ கரெக்டா அவளை பார்த்துட்டு அவ கிட்டே வருது. இப்ப நரு பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா பிரெடேட்டர் கூட சண்டை போடுவான்னு சொல்லி நம்ம இப்ப நினைப்போம். ஆனா அங்க பயத்துல அவ தலை தெரிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. இப்ப அவங்க கூட இருந்தவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா அங்க மறைஞ்சிருந்து நருவை இழுத்து கீழே உட்கார வைக்கிறான். நரு பாத்தீங்கன்னா அவளோட செய்களே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவனை எல்லாத்தையும் கொன்றுச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றா. அந்த சத்தம் கிட்ட நெருங்குறத வச்சு பிரெடேட்டருக்கு இவன் குறி வைக்கிறான். அப்போ அவனோட நெத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட் லைட் தெரியுது. இத பார்த்த நரு பாத்தீங்கன்னா அவனை வேகமா இழுத்து கீழே அமுக்கிடுறா. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிடறான். அப்புறம் இங்க நிக்காத, நம்ம எந்திரிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு நருவும் அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை விட வேகமா வர்ற பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி ஓடி வந்தவனை அங்கேயே அடிச்சு ரத்தம் தெறிக்க கொன்றுது. இவ பாத்தீங்கன்னா பயத்துல பின்னாடி கூட திரும்பி பார்க்காம வேகமா ஓடுறா. அப்புறம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மிருகங்களுக்கெல்லாம் வைக்கிற அந்த டிராப்ல இவ கால் மாட்டி இவ அங்கேயே மாட்டிக்கிறா. இப்ப அங்க வந்த பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா அந்த டிராப்ல இருக்கிற அந்த சங்கிலியை அப்படியே மெதுவா தூக்கி பாக்குது. அப்புறம் அங்க மனுஷங்க வர்ற சத்தத்தை பார்த்துட்டு பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருது. அப்ப நரு திரும்பி பார்த்தா வேற இனத்தை சேர்ந்தவங்க 4 பேரு துப்பாக்கியை தூக்கிட்டு அங்க வந்திருக்காங்க. அவங்க வந்ததும் இல்லாம நருவை கடத்திட்டு போய் அங்க இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப நரு அங்க முழிச்சு பாக்குறா. அவளோட சாரியும் இப்ப அங்கதான் இருக்குது. சுத்தி பாக்குறா. அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஊர் தலைவன் பாத்தீங்கன்னா அந்த காட்டெருமை தோலை போத்திருக்கான். பார்த்துட்டு தான் நரு தெரிஞ்சுக்கிறா காட்டுக்குள்ள அத்தனை காட்டெருமைகளையும் வேட்டையாடினது இந்த குரூப் தான் அப்படின்னு. இப்போ தலைவன் நருவை அடிக்கிறான். கோவப்படுற நரு பாத்தீங்கன்னா அவனோட கையை கடிச்சிடறா. உடனே அவன் பக்கத்துல இருக்கிற கன்னை எடுத்து நருவை ஷூட் பண்றதுக்காண்டி பக்கத்துல வரான். அப்போ பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் வந்து இரு நான் நரு கிட்ட பேசுறேன்னு சொல்லி அவளோட லாங்குவேஜ்ல இப்ப அவன் பேசுறான். நீ இப்ப அந்த காட்டுக்குள்ள என்ன பார்த்த? நீ எங்களுக்கு உதவி செய்யணும். அவனை பார்த்தா பெரிய அரக்க மாதிரி தெரியுது. அது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் கொன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நரு சொல்றா இல்ல அது எல்லாரையும் கொல்லாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட தலைவன் பாத்தீங்கன்னா இன்னொரு கூண்டுல இருந்து ஒருத்தனை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அவன் யாருன்னு பார்த்தா இவளோட அண்ணன் டாபி. அவனோட உடம்ப கத்தியால அறுத்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நருவையும் டாபியும் ஒரு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்கள பொறியா வச்சு அந்த பிரெடேட்டரை பிடிக்கலான்னு சொல்லி இவங்களை இந்த மரத்துல கட்டி போட்டு இவங்க தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டாபி நரு கிட்ட இவங்க ஏதோ ஈஸ்டரை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீயும் அதை தேடி தான் காட்டுக்குள்ள போனியா? அதுதான் நீ வேட்டைக்கு தேர்ந்தெடுத்த உயிரினமான்னு சொல்லி நரு கிட்ட கேக்குறான். நருவும் பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத 2 பேர் அங்க இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி நிக்கிற குதிரையில இருந்து ஒவ்வொருத்தனும் செத்து செத்து கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருந்த குதிரைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பயந்துகிட்டு ஓடுது. இவனுங்க 2 பேரும் அப்ப திரும்பி பாக்குறாங்க. பிரெடேட்டர் இப்ப அங்க வந்துருச்சுன்னு தெரிஞ்சு இவன்களும் இப்ப அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாபி நரு கிட்ட சொல்றான், நம்ம தான் அதுக்கு வச்ச பொறி, நம்மளை நோக்கி தான் அது வரும்னு. இல்ல இல்ல அது அப்படி வேட்டையாடாது. நான் இவங்க கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி என்னோட கால்ல அடிபட்டுச்சு. அப்ப அது பாத்துச்சு. ஆனா அது என்ன எதுவுமே பண்ணல. இப்பதான் டாபி சொல்றான், நான் சிங்கத்தை எப்படி வேட்டையாடினேன்னு தெரியுமா? உன்னோட பிளான் தான். நீ அதை சோர்வடைய வச்ச, அதனாலதான் என்னால அதை ஈஸியா கொல்ல முடிஞ்சது. அப்ப நரு சொல்றா, அதே ஐடியா வச்சு இப்ப இதை கொல்ல முடியுமான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு டாபி சொல்றான், அதுக்கு ரத்தம் வரும்போது நம்ம அதை அடிச்சிட்டோம்னா அதை நம்ம கொன்றலாம். அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா அங்க நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அதோட காலு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பொறியில மாட்டிக்கிடுது. வழியில பயங்கரமா கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ பதுங்கி இருந்த சில பேர் பாத்தீங்கன்னா அது மேல ஒரு வலைய போட்டு பிடிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா பிரெடேட்டரோட பலம் தெரியாம அதை பிடிச்சதை நினைச்சு பெருமையா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரே குத்துல அவன் தலையை மட்டும் துண்டா எடுத்துருது. அவன் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த இன்னொருத்தனை ஒரு வித்தியாசமான வலைய போட்டு அவனை இறுக்கி பீஸ் பீஸா ஆக்கி கொன்றுது. இன்னொருத்தனை மரத்தோட சேர்த்து அவனோட கழுத்தை இறுக்க பிடிச்சு அவன் கையில இருந்து ஒரு ராடு மாதிரி பெருசா வந்து அவன் தலையவே துண்டாக்கிருது. அப்புறம் நிறைய பேரு பிரெடேட்டரை சுத்தி வளைச்சு அவன் கண்ணால ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரெடேட்டர் அது கையில போட்டிருந்த ஒரு டிவைஸ் ஆன் பண்ணுது. இதுக்கு நடுல நருவும் டாபியும் அங்க இருக்கிற ஒரு பொறியை யூஸ் பண்ணி கயிறை அறுத்துறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் தலைக்கு மேல அந்த பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா மரத்துக்கு மரம் தாவி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. டாபி பாத்தீங்கன்னா இவங்க தப்பிக்கிறதுக்காண்டி குதிரையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவன் கிளம்புறான். நரு பாத்தீங்கன்னா அவளோட நாயை தேடி போறா. அப்புறம் அங்க பிரெடேட்டர் விட்டுட்டு போன டிவைஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் சாவடிச்சிருது. அப்புறம் நரு பாத்தீங்கன்னா அந்த நாயை தேடி அங்கேயே வந்துடுறா. அப்புறம் அங்க இருக்கிற ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்றதுக்காண்டி இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா அந்த நாயை கொல்றதுக்கு ஒருத்தன் மெதுவா வாரான். அதை பார்த்த நரு பாத்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட்டு இவன் மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போடுறா. அது மட்டும் இல்லாம இவ கையில வச்சிருந்த கோடாலியை வச்சு இவ பயங்கரமா சண்டை போடுறா. அதை வச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இவ கொன்னுறா. அதுக்கப்புறம் அவளோட நாய் சாரிய பாத்தீங்கன்னா டாபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி போக சொல்றா. பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு அங்க ஒரு இடத்துல உட்காந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
நரு அவளோட காயத்து சரியாகிறதுக்காண்டி அங்க அவ மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல டிவைஸ்ல அடிபட்ட ஒருத்தன் கால் கட்டாயி அந்த இடத்துக்கு வாரான். கையில ஒரு துப்பாக்கியும் வச்சிருக்கான். நரு காயங்களுக்கு மருந்து போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவனோட காலுக்கும் மருந்து போட சொல்லி கேட்கிறான். அதுக்கு பதிலா துப்பாக்கியை எப்படி சுடணும்னு சொல்லித்தாரேன்னு சொல்றான். அடிபட்ட அவனோட காலில் பிரெடேட்டர் யூஸ் பண்ண டிவைஸ்ல இருந்து ஒரு சின்ன பார்ட் ஒன்னு மாட்டி இருக்கும். அதை எடுத்து நரு வச்சுக்கிறா. நரு அவன் காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு அவ எப்பொழுதும் கையில வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் பூவை எடுத்து அவன் கையில கொடுக்குறா. அதை சாப்பிட சொல்றா. அதை சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அவன் உடம்பு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகுது. அந்த டைம் பிரெடேட்டர் வர்ற சத்தம் கேட்டு நரு பாத்தீங்கன்னா இப்ப ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் அடிபட்டு கீழே கடந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம செத்து போன மாதிரி அவன் நடிக்கிறான். பிரெடேட்டருக்கு உடம்போட டெம்பரேச்சரை வச்சுதான் ஒருத்தவங்க அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிடுது. இவனுக்கு உடம்பு ஃப்ரீஸ் ஆனனால பிரெடேட்டருக்கு அவன் இப்ப இருக்கிற இடம் தெரியல. ஆனா இவன் நடந்து வந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்ததை வச்சு யாரோ அங்க இருக்காங்கன்னு மட்டும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் அதை பார்த்தா நரு புரிஞ்சுக்கிறா. இந்த பூவை சாப்பிட்டு நம்ம ஃப்ரீஸ் ஆகும் போது அந்த பிரெடேட்டர் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படிங்கறது இப்ப வச்சு தெரிஞ்சுக்கிறா. அங்க இருந்து நவண்ட பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா அங்க உயிரோட இருந்தவனை மிதிச்சிருது. மிதிச்ச உடனே அவன் அப்படியே கத்திடுறான். அப்படியே அது கையில வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு ஒரே குத்து அந்த இடத்துலயே அவனை சாவடிச்சிருது. இந்த டைம்ல சாரி பிரெடேட்டரை பார்த்து குலைச்சுக்கிட்டே ஓடி வரான். பிரெடேட்டர் அதை குறி வச்சு தாக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அங்க குதிரையில வந்த டாபி பிரெடேட்டரோட தலையில அடிச்சு அவன் மண்டை ஓட்ட கலட்டிடுறான். அதோட எய்மிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த மண்டை ஓட்ல தான் இருக்கும். இப்ப அது உருண்டு போய் அதோட எய்மிங் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருக்கு. இப்ப பிரெடேட்டர் நாயை பார்த்து ஷூட் பண்ற அம்பு பாத்தீங்கன்னா அது நேரா சுத்தி போய் அந்த மரத்துல இருக்கிற ரெட் பாயிண்ட்ல போய் அது அடிக்குது. பிரெடேட்டர் டாபியை ஒவ்வொரு தடவையும் ஷூட் பண்ணும் போதும் அந்த அம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற அந்த பாயிண்ட்ல போய் தான் அது அடிக்குது. இதையெல்லாம் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிறா நரு. டாமிக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்காண்டி நரு அந்த கன்னை ரெடி பண்ணிட்டு அந்த பிரெடேட்டரை பார்த்து எய்ம் பண்ணி நிக்கிறா. ஷூட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த கன்னு ஷூட் ஆகல. பிரெடேட்டரை திசை திருப்புறதுக்காண்டி அந்த இடத்துல ஏன்னு சொல்லி கத்துறா. அந்த டைம்ல டாபி பாத்தீங்கன்னா ஒரு ஈட்டியை வச்சு பிரெடேட்டரை குத்திடுறான். இப்ப அதை ஈஸியா உடைச்சு போட்டுட்டு பிரெடேட்டரும் டாபியும் இப்ப நேருக்கு நேரா சண்டை போடுறாங்க. நருவும் பாத்தீங்கன்னா இப்ப கன்னை ரெடி பண்ணிட்டு இப்ப வரா. அப்போ டக்குன்னு பிரெடேட்டர் மறைஞ்சு போயிருது. இப்ப ரெண்டு பேரும் அந்த பிரெடேட்டரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாபி பாத்தீங்கன்னா அந்த பிரெடேட்டர் அவனுக்கு பின்னாடி நிக்கிறத உணர்ந்துறான். நரு கிட்ட இப்ப திரும்பவும் அந்த டைலாக சொல்றான். நோ மோர் திஸ் இஸ் இட் அப்படின்னு. அது புரியாம நரு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப பிரெடேட்டர் டாபிய அதோட கூர்மையான ஆயுதத்தை வச்சு நெஞ்சிலேயே குத்தி அவனை அப்படியே தூக்கிடுது. நரு பிரெடேட்டரை கொல்றதுக்கு கன்னை வச்சு ஒரு கலக்கத்தோட ஷூட் பண்றதுக்கு நின்னுகிட்டு இருக்கா. அப்ப டாபி பாத்தீங்கன்னா பிரெடேட்டர் காலில் எதையோ வச்சு குத்திடுறான். குத்துன வழியில பிரெடேட்டர் கையில வச்சிருந்த ஒரு பெரிய ஈட்டியை வச்சு டாபிய நல்லா குத்தி கொன்றுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நரு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறா. அப்புறம் ஊருக்குள்ள ரெண்டு பேர் போய் டாபி இறந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. தப்பிச்சு போன நரு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆத்து ஓரத்துல அவ கையில இருந்த ரத்தத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கா. அப்பா அவளோட அண்ணன் டாபியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்றா. கட் பண்ணா அடுத்த சீன்ல ரொம்ப சோகமா டயர்டாகி ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. கண் முழிச்சு பார்த்தா அவ பக்கத்துல ஷாரி பாத்தீங்கன்னா எதையோ பாத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு அப்படியே எட்டி பார்த்தா நருவை கடத்திட்டு போன அந்த கூட்டத்தோட தலைவன் அந்த ஆத்துல உட்காந்து பதட்டமா முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நரு அவ கையில வச்சிருந்த கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்றா. டக்குன்னு யோசிச்சு வேண்டான்னு முடிவு பண்ணி அமைதியா இருக்கா. அப்போ அடிபட்ட கால்ல இருந்து பிரெடேட்டர் யூஸ் பண்ண ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சிருந்திருப்பா இல்லையா, அதை இப்போ கையில வச்சுக்கிட்டு இருக்கா. ரவுண்டா இருந்த அந்த ஆயுதம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டிக் மாதிரி டக்குன்னு விரிஞ்சிருது. இப்ப ஏதோ பிளான் பண்ணி நேரா ஓடி போய் அவனோட தலையில ஓங்கி அடிச்சிடறா. கட் பண்ணா இப்ப அந்த காட்டுக்குள்ள தலையில அடி வாங்கினவன் இப்ப அங்க படுத்துக்கிட்டு இருக்கான். முழிச்சு பார்த்தவன் இப்ப பயங்கரமா கத்துறான். ஏன்னா அவனோட காலெல்லாம் இப்ப வெட்டப்பட்டு அந்த இடத்துல நிறைய எலிகள்லாம் அவன் காலை கடிச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு வலி தாங்க முடியாம அவன் கத்துறான். இப்ப பக்கத்திலேயே நருவும் அவளோட நாய் ஷாரியும் அங்க உட்காந்துருக்காங்க. அப்ப சொல்றான், என் அண்ணனோட சாவுக்கு நீ தான் காரணம், அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்றா. என்னன்னா இவனை இறையா வச்சு அந்த பிரெடேட்டரை பிடிக்கலான்னு சொல்லி இவ பிளான் பண்ணி வச்சிருப்பா. இவ அந்த பிரெடேட்டரோட கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்காண்டி இவ கையில ஒரு பூ வச்சிருப்பா இல்லையா, சோ அதை அவ சாப்பிட்டுறா. அப்புறம் கரெக்டா அந்த இடத்துக்கு பிரெடேட்டரும் அங்க வந்துருது. அப்போ இவன் கையில இருந்த கன்னை வச்சு அந்த பிரெடேட்டரை ஷூட் பண்றான். ஆனா அந்த கன்னு ஷூட் ஆக மாட்டேங்குது. ஆனா இப்ப நேரா போய் அவனோட தலையை அப்படியே கட் பண்ணி கையில எடுத்து வச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்குது. இப்ப பின்னாடி நிக்கிற நரு பாத்தீங்கன்னா அவ கையில வச்சிருக்கிற அந்த கன்னை யூஸ் பண்ணி பிரெடேட்டரோட தலையை இப்ப ஷூட் பண்ணிடுறா. அப்ப அதோட மண்டை ஓடி இப்ப கீழே விழுந்துருது. அதை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறா. பிரெடேட்டரை கொல் பண்றதுக்கு பயங்கரமா பிளான் பண்ணி அங்க இருக்கிற மரத்துல ஏகப்பட்ட குச்சிகளை செட் பண்ணி வச்சிருப்பா. எடுத்துட்டு போன அந்த பிரெடேட்டரோட மண்டோட ரெண்டு கல்லுக்கு நடுவுல அதை செட் பண்ணி வச்சிருப்பா. வெட்டுன அவனோட காலை பிளான் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பா. அது எந்த இடம்னா நரு ஒரு தடவை ஒரு புதற்குழியில மாட்டி இருப்பால, அந்த புதற்குழி மேலதான் அந்த காலை போட்டு வச்சிருப்பா. பிரெடேட்டரும் பாத்தீங்கன்னா மோப்பம் பிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துருது. ஆனா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலு கிட்ட போகாம யோசித்துக்கிட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருக்குது. இத மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நரு அப்படியே வேகமா ஓடி போய் பிரெடேட்டரோட மேல விழுந்து அவ கையில வச்சிருக்க கோடாரியை வச்சு அதை ஓங்கி அடிச்சு
தப்பிச்சிடறா. அவ பிளான் பண்ண மாதிரியே அவ செட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இடத்துலயும் பிரெடேட்டரை வர வச்சு அதுக்கு அடிபட வைக்கிறா. அப்படி ஒரு இடத்துல பிரெடேட்டரோட கையை பாத்தீங்கன்னா இவ வெட்டிடுறா. இப்போ ரெண்டு பேத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல பிரெடேட்டர் கிட்ட நரு நல்லா மாட்டிக்கிறா. ஒரு ஆயுதத்தை வச்சு அவ கழுத்தை இறுக்க பிடிச்சுக்கிடுது. இப்ப நருவுக்கு தெரியும் அதோட கையில இருக்கிற ரவுண்டு ஸ்டிக் இப்ப ஓபன் ஆயிடுச்சுன்னா இவளோட கழுத்தை அது அறுத்துருன்னு சொல்லி இவளுக்கு தெரியும். அந்த நேரம் அவ ஒன்னு யோசிச்சு அவ தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாறைக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன கேப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்றா. கரெக்டா அந்த டைம்ல அது ஓபன் ஆயிருது. அவ கழுத்தை அறுக்கிறதுக்காண்டி அந்த பிளேடு அழுத்திக்கிட்டே போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாத நரு பிரெடேட்டரோட ஒரு பல்ல புடுங்கி அதையும் குத்திடுறா. வலி தாங்க முடியாம இப்ப அவளை விட்டுருது. அப்போ பயங்கர கோவத்துல அங்க கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ பக்கத்துல நருவோட நாய் ஷாரி பாத்தீங்கன்னா அவளோட கோடாரியை அது வாயில கவ்விக்கிட்டு இருக்கு. அப்போ சிக்னல் கொடுத்துரும். அந்த ஷாரி பாத்தீங்கன்னா அந்த கோடாரியை இவ கையில கொடுத்துருது. கீழே அப்படியே சரிஞ்சிட்டு வந்து அந்த கோடாரியை வச்சு பிரெடேட்டரோட காலை அப்படியே வெட்டி லாக் பண்ணி அப்படியே அதோட கழுத்து மேல ஏறி அந்த கயிறை அதோட கழுத்துல நல்லா சுத்திடுறா. இப்ப கரெக்டா பிளான் பண்ணி அந்த பிரெடேட்டரை அந்த புதர்குழி கிட்ட இழுத்து விட்டுறா. உள்ள விழுந்த பிரெடேட்டர் அப்படியே செத்துருன்னு நினைச்சா கொஞ்ச நேரத்துல மெதுவா மேல வந்து நருவை பார்த்து அது கையில இருக்கிற கன்னை எடுத்து ஷூட் பண்ண எய்ம் வைக்குது. ஆனா அதோட பாயிண்ட் மண்டை ஓட்டுல தான் இருக்கு. இதை தெரிஞ்சதுதான் கரெக்டா அந்த மண்டை ஓட்ட அந்த புதர்குழிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாறைக்கு நடுவுல கரெக்டா செட் பண்ணி வச்சிருப்பா. இப்போ அது நருவை எய்ம் பண்ணாலும் பின்னாடி இருக்கிற அந்த மண்டை ஓட்டுல இருந்து அந்த பாயிண்ட் பிரெடேட்டரோட தலையில தான் கரெக்டா வந்து விழுகுது. இதை யோசிக்காத பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா நருவை ஷூட் பண்ண அந்த அம்பு அப்படியே நேரா நரு கிட்ட வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி பிரெடேட்டரோட தலையை ஷூட் பண்ணிருது. அப்படியே அந்த இடத்துல பிரெடேட்டர் செத்து போயிருது. நரு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு வெறியோட கத்துறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து நரு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப நரு பாத்தீங்கன்னா பிரெடேட்டரோட தலையை வெட்டி கையில தூக்கிட்டு வரா. பார்த்து அவங்களோட அம்மாவும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ படைத்தலைவிங்கிற ஒரு பதவி நருவுக்கு கிடைக்குது. இதுக்காண்டி தான் ஆரம்பத்துல இருந்து நரு கஷ்டப்பட்டா. அவ பக்கத்திலேயே கம்பீரமா அவளோட நாய் ஷாரியும் வந்து உட்காருது. இதோட இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.